கவுன்சிலராக கூட ஆக தகுதி இல்லாதவர்களோ இன்னைக்கு அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த அவலம் இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஒரு விவசாயி இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட, ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எல்லோரையும் சந்தித்த முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விளங்கினார்கள். அவர் உண்மையான விவசாயி என்கின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு பாலாற்றிலே 3 தடுப்பணைகளை உருவாக்கி பல்வேறு கிராமங்கள் இன்றைக்கு குடியேறும். இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிறார். அவர் பட்ஜெட்டை வாசிக்கும் போது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய காமெடியை நாம் கேட்டு ரசித்தோம். இன்றைக்கு தமிழே எழுத படிக்க தெரியாதவர் இந்த நாட்டில் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க பொள்ளாச்சியை எழுதி கொடுத்து படிக்க சொன்னா பொள்ளாச்சின்னு படிக்க மாட்டார், புள்ளதாச்சின்னு தான் படிப்பார். அப்படிப்பட்ட நிதியமைச்சரை தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதே போல ஜெகதீஸ்வரி என்கின்ற ஒரு அமைச்சர் தன்னுடைய கட்சியின் ஒன்றிய செயலாளருக்கு போன் போட்டு, உன்னை நான் ஜட்டியோட உட்கார வச்சு காலி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மாவட்டத்தோட அமைச்சர் நீ எல்லாரும் பார்த்திருப்பீங்க, போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த டிவிகே அரசு இன்னைக்கு அதனுடைய அமைச்சர் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துட்டு மாத்திரைய நான் நுணுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த நுணுக்கத்தை பார்த்தா அவர் மாத்திரையா நுணுக்கிறார்? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் மீது எந்த நடவடிக்கை இல்லாமல் பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்பு பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த அரசின் அமைச்சர்களாக இருக்கிறார்கள்.